வணக்கம். நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது உங்களோட வண்டி பழுதாயிட்டா, உங்களுக்கு உதவி செஞ்சவங்க ஆண்களா, பெண்களா? யார் பண்ணா? இல்ல என்ன விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். சில கேள்விகள் கேட்டதுக்கு சில பேர் ரிப்ளை பண்ணாங்க. சில பேர் நேர்லயே எனக்கு இப்படி நடந்தது, ஆனால் நான் சொல்லலை, கமெண்ட்ஸில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோக்கான ரிப்ளை வீடியோ தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, அதிகமான என்கிட்ட சொன்ன எல்லாருமே எனக்கு ஆண்கள் தான் உதவி செஞ்சாங்க அப்படின்னு. பெண்கள் எனக்கு ஒரு பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆண்கள் தான் உதவி செஞ்சுருக்காங்க. ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஆண்கள் தான் உதவி செஞ்சுருக்காங்க. பெண்கள் ஏன் இந்த இடத்துல உதவி செய்யலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். பெண்கள் நம்மளோட பாதுகாப்பை கருதி, தன்னோட பாதுகாப்பை கருதியே ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ உதவி செய்யாமல் அந்த இடத்துலேருந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்மளே ஒரு பெண்ணாக இருக்கோம், நம்ம எப்படி அவங்களுக்கு போய் உதவி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும், இல்லை இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயந்த ஒரு காரணம் தான் அந்த இடத்துலேருந்து அவங்க மூவ் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்கள் தான் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு ஆண்கள் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதை ஒரு ஆணால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் உடனே. ஆனால் அங்கே ஒரு சிங்கிள் பெண்ணாக இருக்காங்க, அவங்க அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு அச்சம் கலந்த ஒரு விஷயம் நிலவிருக்கும். இந்த அண்ணா நமக்கு கரெக்டான வேலை தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த சப்போர்ட்டை நம்ம ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அந்த பொண்ணுக்கு அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கும். இப்போ இதுவே ஒரு பொண்ணு அங்கே நிற்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிட்டுருக்காங்க, டூ வீலரில் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன் அப்படின்னா சில பேர் தன்னோட மனைவி ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டியே அந்த இடத்துலேருந்து மூவ் ஆயிடுவாங்க. சிங்கிளாக வர்ற ஜென்ஸ் மட்டுமே அது மேரிட் அன்மேரிட் அவங்க சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் தேவைப்படுற ஒரு பொண்ணு சிங்கிளாக வர்ற அந்த பையன்கிட்ட அவங்க கொடுக்குற அந்த ஹெல்ப்பை முழு மனதாக ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது அங்கே ஒரு கேள்விக்குறி தான், ஒரு அச்சம் கலந்து இருக்கும். அதனால் நம்ம இப்போ நம்ம நம்ம ஹஸ்பண்டோட நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்க ஒரு வண்டியில் நின்று ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறாங்க, ஒரு ஹெல்ப் கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சப்போர்ட் பண்ண நம்ம ரெடியாக இருக்குங்கிற மனப்பக்குவத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலை நிலவும். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம போகிறோம், அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒய்ஃபு அந்த பெண்ணே நான் அந்த பொண்ணுக்கு என்னான்னு கேட்போம் அப்படிங்கிறது அந்த பொண்ணையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு நம்ம ஒரு இடத்துல சிங்கிளாக நிற்கும் போதும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது நம்மளும் ஒரு அச்சம் இல்லாமல் அந்த உதவியை நம்ம பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு நிற்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது நம்மளையும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அது பாதுகாப்பான இடமா அந்த டைமிங்கு எல்லாமே மைண்டில் வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.